குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பிரசங்கித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கையில் 3 விதமான தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் நாடி போகிற சுய தேசம், தாங்கள் விட்டு வந்த எகிப்து தேசம், அந்த 2ஐ பார்க்கிலும் அதிக மேன்மையான பரம தேசம். இந்த 3 விதமான தேசத்தை குறித்து இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது அவர்கள் விட்டு வந்த தேசம் எகிப்து என்று பார்க்கிறோம். எகிப்திலே யாக்கோபின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் மக்கள் சுமார் 430 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு எகிப்துக்கு 17வது வயதிலே கொண்டு போகப்படுகிறார். தேவன் அவரை வைத்த திட்டத்தின்படி எகிப்திலே அவர் கவர்னராகிறார். எகிப்தியர்களுக்கும் அத்தேசத்தில் வந்த பஞ்சத்தில் மக்களை காப்பாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்தி ஒரு உயர்ந்த நிலையில் யோசேப்பை வைத்திருக்கிறார். யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளெல்லாம் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு
யோசேப்பினுடைய தயவினாலே எகிப்துக்கு செல்லுகிறார்கள். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறார், எகிப்துக்கு போக பயப்படாதே, உன்னோடு இருப்பேன், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்வதற்கு இணங்க யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தின் மக்களோடு 66 பேராக எகிப்துக்கு சென்றதாக கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். எகிப்துக்கு சென்ற இந்த யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்தில் உள்ள கோசேன் என்ற ஒரு செழிப்பான நல்ல இடத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் என்றும், அங்கே ஆடுகளை மேய்த்து தேவன் சொன்னபடி அவர்கள் எல்லா விதத்திலும் விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலப்போக்கிலே யோசேப்பு தன்னுடைய வயோதிபத்து நிமித்தம் மரிக்கிறார். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே தோன்றுகிறார். வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த காலகட்டங்களுக்கு பின்பு அசீரியர்கள் எகிப்தியர் மேல் யுத்தம் செய்து எகிப்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அசீரிய மன்னன் யோசேப்பை குறித்தும் யோசேப்பினால் எகிப்திய மக்கள் அடைந்த பலனை குறித்தும் அறியாததினாலே அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் மிகுதியாய் இருந்தபடினாலே எகிப்திய மக்களோடு சேர்ந்து நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். யோசேப்பு மரித்து சுமார் 145 ஆண்டுகளுக்கு பின்பு மோசேயின் மூலமாக ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாகவும் மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளை இட்டதாக பார்க்கின்றோம். அதிகமான வேலைகளை வாங்கி சம்பளம் கொடுக்காதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 430 ஆண்டிலே அவர்கள் எகிப்திலே பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அதிகமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான துன்பமான சூழ்நிலையில் எகிப்து தேசத்தில் இருந்து மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் மோசே அனுப்பி அற்புத அடையாளங்களினாலே மோசே மூலம் கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் சில நெருக்கத்தின் நாட்களிலே எகிப்தை திரும்பி பார்த்தார்கள் என்று சொன்னாலும் எகிப்திய வாழ்க்கை, எகிப்து தேசத்தில் இருந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு விரும்பத்தக்க வாழ்க்கை அல்ல. கசப்பான வாழ்க்கை, கசப்பான அனுபவம், ஒரு ஃப்ரீடம் கிடையாது. மிகவும் நெருக்கத்தில் இருந்த அந்த தேசம் மோசேயினால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அல்லது யாக்கோபு வாசம் செய்ததான தன்னுடைய சுய தேசத்திற்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அதைத்தான் 14ஆம் வசனத்திலே சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று அறிவித்தார்கள். இந்த சுய தேசமாகிய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே அந்நியர்கள், கானானியர்கள், கானானிய 7 ஜாதிகள் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள், நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். எகிப்து தேசத்தை விட்டு சுய தேசத்தை நாடி சென்றாலும் அந்த தேசம் அவர்களுக்கு முன்பாக ஒரு யுத்த களமாக தோன்றினது. யோசுவா பல யுத்தங்களை செய்தார். தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. விட்டு வந்த தேசம் எகிப்திலே அவர்கள் பட்ட சிறுமை அவர்களுக்கு தெரியும்.
தாங்கள் நாடி போகிற தேசத்தில் இருந்ததான பிரச்சனைகள், யுத்தங்கள், பல நெருக்கங்களை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த யுத்தத்திலே தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பலரை இழந்தார்கள். இது இக்கட்டான துன்பம் நிறைந்த தேசம். வசனத்தில் வாசிக்கிறோம், விட்டு வந்த தேசம், நாடி போகிற தேசம். இந்த ரெண்டு தேசத்தை விட அவர்கள் அதிக மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அன்பானுள்ளே, உலகத்திலே இன்றைக்கு பல நாடுகள் செல்வத்தினாலும் பல நிலையில் செழித்து வளர்ந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகம் முழுவதும், உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் கெட்டு போய் பலவித பாவங்களால் நிறைந்திருக்கிறது. உலகத்திலே சில நாடுகள் நம்பர் 1 நம்பர் 2 என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் முழுவதும் கெட்டு போயிருக்கிறது. இந்த அழகான பூமியை ஆண்டவர் படைத்து மனிதர்கள் குடியிருப்பதற்காக கொடுத்தார். மனிதர்கள் குடியிருக்கத்தக்க எல்லா வசதி வாய்ப்புகளும் இந்த பூமியில் தான் இருக்கிறது. எத்தனையோ கோலங்களை படைத்திருந்தாலும் பூமியை மட்டும்தான் குடியிருப்புக்காக தேவன் படைத்தார். மனிதன் உயிர் வாழத்தக்க தட்பவெட்ப சூழ்நிலைகள், நீர், காற்று எல்லாம் இயற்கையாக மனிதனுக்கு இந்த பூமியில் அமைந்திருக்கிறது. தேவன் படைத்த போது இந்த பூமியானது அழகாயிருந்தது. ஆனால் மனிதனுடைய சீர்கேடான பாவ வாழ்க்கையினாலும் சாத்தானுடைய செயல்களினாலும் இந்த பூமியானது இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது. உலகம் அனைத்தும், உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் ஜாதி சண்டை, பாஷை சண்டை, யுத்தங்கள், சமாதானமற்ற நிலையில் உலகம் முழுவதும் கரப்ஷன், தீமைகள் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த நாடையும் பெஸ்ட் கண்ட்ரி என்று சொல்ல முடியாது. எல்லா நாடுகளிலும் கொலை, கொள்ளை, பலவித தீங்குகள் ஒவ்வொரு நாளும் நடந்தேறுகிறது. வானத்தின் கீழ் இருக்கிற எந்த தேசத்தையும் சிறந்த தேசம் என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாமே கெட்டு போனதை இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாழ்ந்த தேசம், நாடி போகிற தேசம், ரெண்டை விட மேன்மையான தேசம் என்று சொல்லி அவர்கள் நாடி சென்ற, வாக்கு பண்ணப்பட்ட சுய தேசத்துக்கு நேராக சென்றாலும் அந்த தேசத்தை விட அதிக மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். பரம தேசம் என்பது பரலோகத்தை காட்டுகிறது. அது தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யம்தான் உலகத்திலே சிறந்த ராஜ்யம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அதுதான் அற்புதமான சிறந்த மகிழ்ச்சிக்குரிய இடம். அங்கே துக்கம் இல்லை, துயரம் இல்லை. உலகத்தில் உள்ள எத்தனையோ பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தன, யுத்தங்களினால் அழிந்து போயின. அன்பாருள்ளே, சிறந்த அற்புதமான தேசம் கர்த்தருடைய ராஜ்யம், பரமதேசம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசிகள் அல்லது முற்பிதாக்கள் அந்த தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று அழைக்கப்பட வெட்கப்படவில்லை. வேதாகமத்திலே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர்களுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதில் வெட்கப்படவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரம தேசத்தை, உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த தேசத்தை விட பரம தேசத்தை, தேவனுடைய தேசத்தை தூரத்திலே கண்டு அதை தரிசித்து அதற்காகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்கள் வாழ்ந்த பூமியில் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்தார்கள் என்றும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அணைத்துக் கொண்டு அதற்காகவே நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். ஆகையால் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை என்றும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நகரத்தையே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்திலே அவர்களுடைய தேவன் என்று அழைக்கப்பட தேவன் வெட்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அன்பானுள்ளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் கலங்கின சீசர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதோ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி திரும்ப உங்களிடத்தில் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பாருள்ளே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சமாதானமும் நீதியும் சந்தோஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யம்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களை விட சிறந்த ராஜ்யம், அற்புதமான ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை குறித்து இந்த எபிரேயர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலர் 2 காரியத்தை குறிப்பிடுகிறார். 12ஆம் வசனத்திலே 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் வாசித்த வசனத்திலே மேன்மையான தேசம், இட் இஸ் கால் சோ எக்ஸலன்ட் நேஷன், இட் இஸ் பெட்டர் நேஷன், சிறந்த தேசம், ஆண்டுடைய ராஜ்யம்தான் சிறந்த தேசம் என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அசைவில்லாத ராஜ்யம், இட் இஸ் அன்ஷேக்கபிள் கிங்டம். அசைவில்லாத ராஜ்யம், அசைக்க முடியாது, இன்மூவபிள் நேஷன். உலகத்திலே எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், வல்லமையான நாடுகள் சரித்திரத்தில் காணப்பட்டன. அவைகள் இருந்த இடங்கள் இன்றைக்கு இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தின் அமைப்புகளும் காலப்போக்கிலே மறைந்து போகும். உலகத்திலே நடக்கும் சம்பவங்கள், யுத்தங்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே கடந்து செல்வதை பார்க்கிறோம். சரித்திரத்திலே அநேக பெரிய தேசங்களை பார்க்கிறோம், அதெல்லாம் அழிந்து போய்விட்டது. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், அது இருந்த இடம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யுத்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் உலகமெல்லாம் சில மணி நேரத்துக்குள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்வதை நாம் கேள்விப்படுகிறோம். எப்படியும் இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. அழியாத நிலையான ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ஆண்டுடைய ராஜ்யம்தான் அன்ஷேக்கபிள் கிங்டம், நித்திய ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அன்பானுள்ளே, மனிதர்கள் தங்கள் அணு ஆயுதங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை தாக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் நிலையானது, அது அசைக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், அது எங்கே இருக்கு, யார் பார்த்தது என்று கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, அது காதுகளில் கேட்கவில்லை, பட் தேவனோ தமது ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மனித அறிவுகளுக்கும் விஞ்ஞான அமைப்புகளுக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தேவன் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். சில 1ஆம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அந்த தேசத்தின் மேன்மையை காண்பிக்கும்படி பரலோகத்துக்கு அழைத்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையும் சிறப்பையும் அவர்கள் கண் காணும்படி ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்குள் எடுத்து அவர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நான் 3ஆம் வானவரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், தேவனோடு இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை தேவாவினாலே பெற்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை மனிதன் உண்டாக்கக்கூடிய டெலஸ்கோப்புக்கு அது எட்டா தூரத்தில் இருக்கலாம், மனித ஞானத்துக்கு அப்பால் பட்டது. தேவன் அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதுதான் அற்புதமான தேசம், அசைவில்லாத ராஜ்யம். அது மேன்மையான தேசம், அசைவில்லாத ராஜ்யம். இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 13:14 நிலையான நகரம் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். It is a continuing kingdom. உலகத்திலே தோன்றின பல பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அது மறைந்து போய்விட்டது. பட் இது நிலைத்திருக்கும் பட்டணம். It is a eternal kingdom. அசைவில்லாத கிங்டம், eternal kingdom. தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இப்படிப்பட்ட சிறந்த தேசத்துக்கு போக நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பானுள்ளே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு விதமாய் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவன் பார்க்க வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? அடுத்த 5ஆம் வசனத்திலே ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு குறிப்பிட்டார். மறுபடியும் பிறத்தல் என்பது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய ஆவியினால் உருவாகக்கூடிய ஒரு ஹெவன்லி சேஞ்ச் இன் லைஃப். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். எபிரேய அப்போஸ்தலனாகிய பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். மறுபடியும் ஜனிப்பித்தல் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவரை விசுவாசிப்பதினாலும் நமக்குள்ளே உண்டாகக்கூடிய ஒரு புது அனுபவம், ஒரு மாற்றப்பட்ட ஒரு அனுபவம், அதுதான் மறுபடியும் பிறத்தல், நியூ பர்த், born again experience என்று சொல்லும் போது இந்த பழைய பாவ வாழ்க்கை நம்மை விட்டு நீங்கி தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு புதிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் மறுபடியும் பிறக்கிறான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்குள் வரக்கூடிய ஒரு இன்னர் சேஞ்ச், அதுதான் மறுபடியும் பிறத்தல். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், பரிசுத்தமான வாழ்க்கை செய்தல். அன்பானுள்ளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கையிலே ஆயத்தப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, பாருங்கள், ஒரு கானான் தேசத்துக்குள் செல்ல யோசுவா பல யுத்தங்களை செய்தார். இதுபோல மாம்ச யுத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம்
ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாள் வரக்கூடிய ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியும். அருமையானவர்களே, ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு எத்தனையோ செலவு ப்ரொசீஜர் இருக்கிறது. அதற்கென்று ஆயத்தப்படுகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு செல்ல நம்மை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது. அழியாத நித்தியமான பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற தருணத்தை பயன்படுத்துங்கள். உலகத்தில் எந்த நாடு பாதுகாப்பான நாடு, சிறந்த நாடு என்று சொல்ல முடியாது. எல்லா தேசத்திலும் பாவம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம்தான் நிலையானது, அதுதான் அசைக்கப்படாதது, அதுதான் மேன்மையான ராஜ்யம். அந்த தேசத்தை தான் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற தேவ மனிதர்கள் அதை பார்த்தார்கள், அதற்காக வாழ்ந்தார்கள். ஆகையினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்துவின் ராஜ்யம் அற்புதமானது, அது நிலையானது. ஆண்டவர் அப்படிப்பட்ட மேன்மையான ராஜ்யத்தில் பங்கு கிடைக்க, சுதந்திரம் கிடைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இட்ஸ் வெரி சிம்பிள். பிலீவ் ஜீசஸ். இயேசுவை நம்புங்கள். நம்மிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய பாவ மூட்டைகள், நம்முடைய பழைய வாழ்க்கையை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அதுதான் விட்டு விடுங்கள். கர்த்தருக்குள் சமாதானத்தோடு பரிசுத்தமாய் வாழுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்று என்றென்றைக்கு நித்தியத்தில் தேவனோடு இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்தருவாராக. அன்பான கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரம தேசமாகிய சிறந்த தேசத்தை, அசைவில்லாத ராஜ்யமாகிய தேவனுடைய நித்திய வீட்டை கண்டடையத்தக்க கிருபையை தாரும். ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்திரணும். சரீரத்தில் இருக்கிற வியாதி பலகீனங்களை நீக்கி போடும். கர்த்தராய் இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்க கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாரும். கிருபை இந்த வார்த்தை கேட்ட யாவரோடும் இருப்பதாக. ஆசீர்வதித்தல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே.